ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இடியாப்பம் வச்சு ஆட்டுக்கால் பாயா. அது எப்படி செய்யன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆட்டுக்கால் பாயா இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யன்றதை பார்ப்போம். அதுக்கு ஆட்டுக்காலை ஒரு 5 விசில் 6 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 வேக்காடு வேகிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதிலே சின்ன வெங்காயம், தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும், 1/4 வேக்காடு அளவுக்கு வேகணும். அதனால் நம்ம கூட கொஞ்சம் ஒரு 3 விசில் 4 விசில் அளவுக்கு போட்டுக்கிறோம். மல்லிக்கீரை கொஞ்சம் தூவி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் 5 விசில் 2 டைம் போட்டுக்கோங்க. நாங்கள் டைரெக்டாகவே 8 விசில் கிட்ட போட்டு ஆஃப் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் காலை தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் மசாலா அந்த மாதிரி தான் போட்டு இது பண்ணோம். நம்ம கொஞ்சம் விசில் போடுறதுக்குள்ளே தேங்காய் கசகசா போட்டு பேஸ்ட் கணக்கை அரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம். அப்போது கால் வெந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த தேங்காவை கட்டி பிடிக்காத அளவுக்கு இந்த குழம்போட கலந்து விட்டுக்கலாம். மசாலா வடை போனதுக்கப்புறம் தான் தேங்காவை கலந்து விடணும். நம்ம தேங்காய் ரொம்ப ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி 2 கொதிலே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லாட்டி தேங்காய் அதிகமாக கொதிக்கவிட்டால் ஃப்ளேவர் மாறிடும், நம்மளுக்கு குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் 1 கொதி 2 கொதி போதும். அடுத்தது இடியாப்பம் எப்படி அவிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அந்த அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு ஒரு சட்டியில் அடுப்பில் வெந்நீர் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா அந்த வெந்நீர் தரன்னு கொதிக்க வைக்கவும் அதில் ஊற்றி கிண்டணும். அவ்வளோதான். நாங்கள் ஓலைத்தட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஓலைத்தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி அந்த தட்டை கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. இட்லி சட்டியில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆகும். அது ஒட்டாமல் நம்மளுக்கு இடியாப்பம் புழிஞ்சிட்டு வெந்து எடுக்கும் போது ஒட்டாமல் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி தான் நம்ம ஹீட் பண்ணி வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெந்நீர் ஊற்றி நல்ல இடியாப்ப மாவை நம்ம 3/4 வேக்காடு வெந்துடும். இதில் நம்ம 1/4 வேக்காடு தான் இடியாப்பத்தட்டில் வச்சு வேகிற அளவுக்கு புழிஞ்சு எடுக்கணும். இப்போது இந்த மாதிரி இடியாப்பத்தை ஓலையில் நம்ம 3 சுற்றி புழிஞ்சி எடுத்து இட்லி சட்டியில் வச்சிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டாக நாங்கள் புழிஞ்சி இட்லி சட்டியில் வச்சு அவிச்சோம். 5 மினிட்ஸில் இடியாப்பம் வெந்துடும். ஏன்னா நம்ம வெந்நீர் ஊற்றி கிண்டும் போதே பாதி வெந்து வந்திருக்கும் நம்மளுக்கு. அதனால் இடியாப்பத்துக்கு ரொம்ப நேரம் தேவை கிடையாது அவிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம கொதிச்சதுக்கப்புறம் தான் அந்த இடியாப்பத்தை ஊற்றி கிண்டணும். சில பேர் லைட் சூடு வந்தவுடனே கிண்டுவாங்க. அந்த மாதிரிலாம் கிண்டாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு கட்டியாக விழ ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இடியாப்பம் உரலில் வச்சு புளியும் போது. அதனால் நமக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நாங்கள் எங்களோட அரிசி மாவு வறுத்த அரிசி மாவில் தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு கொதித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த அரிசி மாவில் ஊற்றி கிண்டுவோம். இந்த பதத்துக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கிண்டி வச்சுருக்கணும். கையிலையும் ஒட்டாமல் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உரல் இல்லாமல் சில பேர் வீட்டில் வுட்டில் கூட இருக்கும். அதையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதுனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இடியாப்பம் வெந்துருச்சான்னு பார்க்குறோம். கையில் தண்ணி வச்சுட்டு இடியாப்பத்தை தொட்டு பாருங்கள். வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். ஓலையிலேருந்து விழும்போது ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் நம்ம ஆயில் தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இடியாப்ப சட்டியில் வச்சு சூடு பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டைம் புழியும் போது ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 டைம் அப்ளை பண்ணால் போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த இடியாப்பம் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டுக்கால் பாயா செஞ்சாச்சுல, அதை நம்ம தாளித்து கொட்ட வேணாமா? நெய்யில் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட்டுக்கால் பாயா வேகும் போது தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். அது பத்தாதவங்களுக்கு கொஞ்சம் தாளிக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தாளிச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காவை நாங்கள் திரித்து வச்சுருக்கோம். அந்த பொடியையும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு முருகிற அளவுக்கு தாளித்து நம்ம அந்த ஆட்டுக்கால் பாயாவை ஊற்றிடுறோம். இப்போது இந்த ஆட்டுக்கால் பாயா ஆப்பம் இடியாப்பம் 2த்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இது தான். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆட்டுக்கால் ரொம்பவே நல்லது. பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. மூட்டு வலி உள்ளவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது இது. அதேமாரி பெண்களுக்கு இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. முதுகெலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை இன்ஷா அல்லாஹ் வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு